வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் லைக் பண்ணுறது தாங்க எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரேவதி வந்துட்டு பர்ஸில் இருக்கிற ஃபோட்டோவை பார்த்ததும் ஹீரோ கிட்ட போயிட்டு கேட்குறாங்க, மாமா இது மாதிரி உங்களோட பர்ஸில் வந்துட்டு 2 பேருக்கும் கல்யாணம் ஆன மாதிரி ஒரு ஃபோட்டோவை பார்த்தேன். அதில் இருக்கிறது உண்மையா மாமா? டாக்டர் பொண்ணு வந்துட்டு என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, எனக்கு பழைய விஷயங்கள் நிறையவே மறந்து போயிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பா அது இதான் அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியுது. எனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த கூட வீட்டில் உள்ள எல்லாருமே என்கிட்டேருந்து மறைச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இது எல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உண்மையாவே எனக்கு நடந்த கல்யாணத்தை பற்றி வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே மறைச்சிருக்காங்க. ஏமாமா மறைச்சாங்க? நீங்களும் என்கிட்ட வந்து உண்மையை மறைச்சிட்டீங்களே. அப்ப ஹீரோ வந்துட்டு ரேவதிக்கு உண்மை தெரியும் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு அதிர்ச்சி ஆகுறாரு. ஸோ ரேவதி கிட்ட நம்ம வந்துட்டு எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்ட்டு, இங்க பாரு ரேவதி, நான் இந்த விஷயத்தை பத்தி இப்போதைக்கு உன்கிட்ட உண்மையை சொல்ற நிலைமையில இல்லை. தயவு செஞ்சு சொல்றது கேளு. எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு. இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி நான் உன்கிட்ட சீக்கிரம் தெரியப்படுத்துறேன் ரேவதி அப்படிங்கிறாங்க. அப்போ ரேவதி சொல்றாங்க, இல்ல மாமா, எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ஹீரோ. இல்லை ரேவதி, இப்போதைக்கு இந்த விஷயத்த சொல்ல முடியாது. என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு ரேவதி. நான் வந்துட்டு வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாத்தையுமே முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ரேவதி அப்படின்னு. அப்போ ரேவதி கேட்குறாங்க, இல்லை நீங்களா இப்போ சொல்லலை அப்படின்னா இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது அப்படிங்கிறத நானே வந்துட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ஓகே, என்ன காரணம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஆனால் வீட்டில் போயிட்டு நீ கேட்கக்கூடாது. ரேவதி கேட்குறாங்க, மாமா நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக எந்த விதத்துலையும் உங்களுக்கு பிரச்சனை கொடுக்க மாட்டேன். நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி ரேவதி, நீ சொல்கிற கேட்குற அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நான் சொல்கிறேன். இங்கே பாரு, இது மாதிரி உனக்கும் எனக்கும் வந்துட்டு கல்யாணம் ஆனது உண்மைதான். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது எல்லாமே உண்மைதான். ஆனால் உனக்கு நீ சொல்கிற மாதிரியே உனக்கு ஏற்பட்ட விபத்துனால உனக்கு கடைசி 3 வருஷத்தில் உள்ள எல்லா விஷயமும் மறந்து போச்சு. அத்தைக்கு வந்துட்டு ஏற்கனவே என்னை பிடிக்கவே பிடிக்காது. நடந்த கல்யாணம் கூட நான் கார்த்தி அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் தெரிஞ்ச பிறகுதான் நம்ம 2 பேருமே பிரித்து வச்சுட்டாங்க ரேவதி. இதை கேட்டதும் ரேவதி சொல்கிறாங்க, மாமா அப்போ இது எல்லாமே அம்மாவோட பிளான் தானா? அம்மா தான் வந்துட்டு என்னையும் பிரித்து வந்துட்டு என்னை வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணாங்களா? அம்மா இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ரேவதி, நான் கூட தான் அத்தை இப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் மேலே கோவமாக இருக்காங்க அப்படின்னு தெரியும். அதுக்காக இப்படி உன்னை வேற யாருக்கோ கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் கூட தான் எதிர்பார்க்கல. இங்கே பாரு, இப்போதைக்கு நீ அத்தைக்கிட்ட போயிட்டு இந்த விஷயத்த கேட்க வேண்டாம். நீ அத்தைக்கிட்ட கேட்ட அப்படின்னா அத்தை கண்டிப்பாக வேற ஏதாவது ஒரு பிளான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீ இப்போதைக்கு நீ அத்தைக்கிட்ட சொல்ல வேண்டாம், சரியா ரேவதி? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, மாமா சொல்கிறதோ சொல்லாததோ அம்மா என்கிட்ட நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரி, நான் கூடிய சீக்கிரம் வந்துட்டு அத்தைக்கிட்ட சொல்லி புரிய வச்சு உன்னை நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ ரேவதி சொல்கிறாங்க, சரி மாமா, சரி நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு ரேவதி நேராக வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. ரேவதிக்கு வந்துட்டு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பாக ரேவதி ஏதாவது ஒரு வகையில் அத்தைக்கிட்ட கேட்குறதுக்கோ இல்லை அத்தைக்கிட்ட சண்டை போடுறதுக்கோ முயற்சி பண்ணுவா. நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு ஹீரோவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது. ரேவதி வந்துட்டு நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் அவங்களோட ரூமில் உட்காந்துருக்கும் பொழுது தான் ரேவதி நினைக்கிறாங்க, இது மாதிரி அம்மா வந்துட்டு எப்போ பார்த்தாலும் என்ன அந்த பழைய ரூமுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுப்பாங்க. அப்படி அந்த பழைய ரூமில் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா அப்படின்னு ரேவதி வந்துட்டு நேராக அவங்களோட பழைய ரூமுக்கு போகிறாங்க. அப்போது சந்திரன் வந்துட்டு இதை பார்க்குறாங்க. இப்போ எதுக்கு இவ பழைய ரூமுக்கு போகிறா? இங்கே போகக்கூடாது அப்படின்னு அக்கா சொல்லியிருக்காளே, சொல்கிறத கேட்காம போகிறாளே அப்படின்ட்டு அங்கேருந்து பின்னாடியே போகிறாங்க. ரேவதி நேராக ரூமுக்குள்ளே போயிட்டு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு பார்க்குறாங்க. ரேவதி அவங்களோட பீரோல்ல ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு தேடும் பொழுது தான் அதில் ஒரு gift இருக்கிறத பார்க்குறாங்க. ரேவதி அந்த கிஃப்டை பார்த்ததும் ஷாக் ஆகுறாங்க. அதில் கார்த்திக் ரேவதி அப்படின்னு எழுதியிருக்கு. அதை பார்த்ததும் ரேவதி நினைக்கிறாங்க,
ஸோ நான் வந்துட்டு கார்த்தி மாமா மேலே ரொம்ப பாசமாக இருந்திருக்கேன். அவருக்கு gift நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அம்மா வந்துட்டு எங்கள் 2 பேருமே பிரிக்கிறதுக்காக இவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காங்க. அம்மா கிட்ட போயிட்டு என்னன்னு கேட்டாதான் எனக்கே நிம்மதியாக இருக்க முடியும். நான் இப்போவே போயிட்டு அம்மா கிட்ட கேட்குறேன் அப்படின்னு ரேவதி இங்கேருந்து பயங்கர கோவத்தில் வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக அவங்க அம்மாவை கூப்பிடுறாங்க. அம்மா எங்கே இருக்கீங்க, வெளியில் வாங்க அப்படின்னு. அப்போது சந்திரா இதையெல்லாம் பார்த்துட்டு ஆகா, ரேவதிக்கு ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, அதான் இப்படி சத்தம் போடுறா, அக்கா கிட்ட போயிட்டு நம்ம இப்பவே விஷயத்த சொல்லணும் அப்படின்னு ரேவதி வந்து நேரா ஈஸ்வரியை போய் பார்க்குறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு நேரா சந்திராவை பார்த்து, ஏண்டி வெளியில ரேவதி இப்படி கத்திக்கிட்டு இருக்கா, என்னன்னு கேட்கலாம் வா அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அக்கா ஒரு நிமிஷம் இரு, உன் பொண்ணு எதுக்கு தெரியும்னா கத்துறா, அவளுக்கு பழைய விஷயங்கள் நிறையவே தெரிஞ்சிருக்கு. யாரோ ஒருத்தவங்க அவகிட்ட உண்மையை சொல்லியிருக்காங்க. எல்லாமே தெரிஞ்சுதான் இப்போ அவளோட ரூமுக்கு போயிட்டு ஏதோ ஒரு பேப்பரையும் ஒரு கிஃப்டையும் எடுத்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு நிற்கிறா. இந்த சூழ்நிலையை நீ எப்படிக்கா சமாளிக்க போற? ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா இதை நான் சுலபமா சமாளிச்சிருவேன். அந்த டாக்டர் பொண்ணு கூட வந்துட்டு உண்மையை சொன்னான். அப்பவே அந்த டாக்டர் வந்துட்டு கொஞ்சம் ப்ராப்ளத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் ரேவதியை சமாளிச்சிட்டேன். அதே மாதிரி இந்த முறையும் நான் சுலபமாக சமாளிச்சிருவேன். என் பொண்ணுக்கிட்ட எப்படி பொய் சொல்கிறது அப்படிங்கிறது தெரியும். சரி வா அப்படின்னு சொல்ல சந்திரா சொல்கிறாங்க, சரிக்கா வாக்கா அப்படின்ட்டு இங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு நேராக ரேவதியை பார்க்குறாங்க. ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா என்னம்மா நடக்குது இங்கே, நீங்கள் எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்கிட்ட இப்படியே உண்மையை மறைச்சிக்கிட்டு இருந்தா எனக்கு எதுவுமே தெரியாது, நான் இப்படியே முட்டாள் மாதிரி இருந்துருவேன் அப்படின்னு நீங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் என்ன ரேவதி பேசுற, உன்கிட்டேருந்து நாங்க என்ன உண்மையை மறைச்சோம், நீ இந்த வீட்டில் எங்க எல்லாருக்குமே ரொம்ப பாசமான பொண்ணு, செல்லமான பொண்ணு, உங்ககிட்டேருந்து நாங்க என்ன உண்மையை மறைக்க போறோம், உங்ககிட்ட யாராவது ஏதாவது சொன்னாங்களா, இங்க பாரு, யாரு என்ன சொன்னாலும் அவங்க சொல்றதை நீ நம்பாத சரியா. ரேவதி சொல்றாங்க, அம்மா யாரும் என்ன சொல்லியும் நான் இங்க வந்து கேட்கல, என்கிட்ட கிடைச்ச ஆதாரத்தை வச்சுதான் நான் உங்ககிட்ட வந்து பேசுறேன். என்ன நடக்குது என்ன சுத்தி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஏ ரேவதி என்ன பேசுற அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, ஆமா ரேவதி, என்ன அக்காவை பார்த்து இப்படி எதிர்த்து பேசுற, இந்த வீட்டுல யாருமே அக்காவை பார்த்து இப்படி எதிர்த்து பேசுனதே கிடையாது. உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கும் இப்படி பேசாத, அக்காவுக்கு கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசு. ரேவதி சொல்றாங்க, சித்தி நீங்க இந்த வீட்டுல யாரு, உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் வேற இடத்துல இருக்கு. நீங்க வேணும்னா எங்க அம்மாவை ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருக்கலாம், அவங்க கிட்ட ஏமாத்திக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆனா என்கிட்ட இது நடக்காது. தேவையில்லாம வந்துட்டு என்கிட்ட பேசாதீங்க சித்தி. நீங்க ஓரமா நின்னுங்க. இதுக்கும் இந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் எந்தவித சம்மதமும் கிடையாது. இதை கேட்டதும் சந்திரா அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா என்னையவே எப்படி எதிர்த்து பேசுறா அப்படின்னு, இவளை யாருக்கா இப்படி ஒரு ஒரு தைரியத்தை கொடுத்தது அப்படின்னு. ஈஸ்வரி நேரா ரேவதியை பார்த்து, ரேவதி என்ன பேசுற, உன் சித்தியை பார்த்து இப்படி பேசலாமா, அவ எந்த அளவுக்கு உன் மேல பாசமா இருக்கா அப்படின்னு உனக்கு தெரியுமா, அவளை பார்த்து இப்படி பேசுற, யாரடி உனக்கு இவ்வளவு தைரியம் கொடுத்தது அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா உங்ககிட்ட இல்லாத தைரியம் எனக்கு எங்கேருந்து வந்துச்சு, நீங்க தானம்மா என்னை வளர்த்தீங்க, நீங்க என்கிட்ட எவ்வளவு பெரிய பொய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எனக்கு நடந்த கல்யாணத்தையே மறைச்சு நீங்க அவ்வளோ பெரிய சதி வேலை பண்ணியிருக்கீங்க. கல்யாணத்தை மறைச்சாலும் பரவாயில்ல, அதுக்குள்ளேயும் எனக்கு ஞாபகமெல்லாம் வரத்துக்குள்ளேயும் எவனோ ஒருத்தனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க எப்படியெல்லாம் பிளான் பண்ணீங்க, நீங்க பண்ணது எல்லாம் சரியாமா அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஈஸ்வரி. ஆகா, இவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சா, இதை நம்ம எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ரேவதியை பார்த்து, இங்க பாரு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, உன்கிட்ட யாரும் இப்படி தேவையில்லாம வந்து சொல்லியிருக்காங்க, என்னவா இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேனா, நீ என்னோட பெத்த பொண்ணு, நான் என்னைக்குமே உன்கிட்ட எந்த வகையிலையுமே பொய் சொல்ல மாட்டேன் சரியா. அப்ப ரேவதி சொல்றாங்க, பொய் சொல்லிட்டீங்களேம்மா, என்கிட்ட ரொம்ப பெரிய பொய் சொல்லிட்டீங்களே, நீங்க இப்படி ஒரு பொய் சொல்லுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏம்மா நீங்க இப்படி நடந்துக்கிட்டீங்க, உங்க மேல எவ்வளவு பாசத்தோட இருந்தேன், உங்க அம்மா என்கிட்ட என்னைக்குமே பொய் சொல்ல மாட்டாங்க, எனக்கு எப்பவுமே நேர்மையா தான் இருப்பாங்க, என்னைக்குமே என்னை ஹர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்க எனக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணுவீங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த வீட்டுல எல்லாருமே எனக்கு துரோகம் பண்ணியிருக்கீங்க, நடந்த உண்மையவே மறைச்சு அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உங்ககிட்ட யாரு என்ன சொன்னது. ரேவதி சொல்றாங்க, அம்மா எனக்கு கார்த்தி மாமா கூட கல்யாணம் ஆகிருச்சு,
இது எல்லாமே இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரியும்ல. இதை கேட்டதும் ஈஸ்வரி ஷாக் ஆகுறாங்க. ஆகா, இவளுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா? யார் இவகிட்ட உண்மையை சொல்லியிருப்பா? உண்மையை சொல்றதுனால கேட்குறாளா, இல்லை இவளா எதுவும் உண்மையை கண்டுபிடிச்சு கேட்குறாளா அப்படின்னு நேராக ரேவதியை பார்த்து, இங்கே பாரு ரேவதி, யார் உன்கிட்ட இப்படியெல்லாம் சொன்னது? அப்படியெல்லாம் இல்லை ரேவதி. ரேவதி சொல்கிறாங்க, அம்மா என்கிட்ட ஆதாரம் இருக்கு, இங்கே பாருங்க அப்படின்னு ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. ஃபோட்டோவை காமிச்சு, கார்த்தி தான் என்னோட புருஷன் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏம்மா இவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கை துரோகத்தை ஏன் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ராஜா அந்த இடத்துக்கு வந்துட்டு நேராக ஈஸ்வரியை பார்த்து, பாத்தியா ஈஸ்வரி, நம்ம பொண்ணுக்கு ஒரு நாள் உண்மை தெரியும், அவ உன்கிட்ட நிற்க வச்சு கேள்வி கேட்பா, அப்போ நீ என்ன பதில் சொல்லுவ அப்படின்னு உன்கிட்ட கேட்டேன்னு, இப்போ நீ என்னடி பதில் சொல்ல போற அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி நேராக ராஜாவை பார்த்து, ஏங்க நீங்கள் தான் அவகிட்ட உண்மையை சொன்னீங்களா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு, நான் உண்மையை சொல்கிற மாதிரி இருந்தா என் பொண்ணுக்கிட்ட எப்போவோ உண்மையை சொல்லி அவளை மாப்பிள்ளை கூட அனுப்பியிருப்பேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன பிளான் பண்ணீங்க? ரேவதிக்கு உண்மை தெரிய வந்தா அவளுக்கு ரொம்ப பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் அவகிட்ட உண்மையே சொல்லாதபடி தடுத்தீங்கல்ல. நீங்கள் எல்லாரும் இப்போ பண்ண தப்புக்கு தான் அனுபவிக்க போகிறீங்க. அம்மாடி ரேவதி, உங்ககிட்ட நான் எப்போவோ உண்மையை சொல்லியிருப்பாம்மா. ஆனால் உங்ககிட்ட உண்மையை சொன்னால் உனக்கு இது ஆபத்து வந்துடும், உங்ககிட்ட உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிரச்சனை பண்ணாங்க. அதனால தாம்மா நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்தேன், என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு. இதை கேட்டதும் ரேவதி ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைப்பா. நீங்கள் எல்லாரும் வந்துட்டு இப்படி வந்து பொய் சொல்லியிருக்கீங்களே. ராஜா சொல்கிறாரு, அம்மாடி உங்ககிட்ட பொய் சொல்லணும் அப்படின்னு நான் என்றைக்குமே நினச்சது இல்லைம்மா. நான் எதுக்காக அப்படி சொன்னேன்னா, உனக்கு எதுவும் பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு பயந்துதாம்மா நான் உன்கிட்ட உண்மையை சொல்லாமல் இருந்தேன். ஆனால் உனக்கு இப்போ தான் உண்மை தெரிஞ்சிருச்சு. இங்கே பாருமா, இனிமே இந்த ஈஸ்வரியோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீ வந்துட்டு இங்கே இருக்கணும் அப்படின்னு அவசியமே கிடையாது. நீ நேராக வந்துட்டு நீ கிளம்பு, மாப்பிள்ளையோட வீட்டுக்கு கிளம்பு அப்படின்னு. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஆமாப்பா, என்னைக்கு வந்துட்டு அவர் தான் என் புருஷன் அப்படின்னு தெரிஞ்சிச்சோ, இதுக்கப்புறமும் நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன்? நான் என் புருஷனை கூப்பிட்டு நான் இந்த இடத்த விட்டு போக போகிறேன். ஈஸ்வரி ஷாக் ஆகி ரேவதியை பார்த்து, ரேவதி என்ன உன் இஷ்டத்துக்கு நீ பாட்டுக்கும் முடிவு பண்ணிக்கிட்டு இருக்க? நான் உன்னோட பெத்த தாய், என் பேச்சை தான் நீ கேட்கணும். அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் பெத்த தாய் மாதிரியே நடந்துக்கிட்டீங்க, என்கிட்ட எவ்வளோ பெரிய பொய் சொன்னீங்க, அந்த பொய் எல்லாத்துக்கும் நீங்கள் பதில் சொல்லியே ஆகணும். என் கார்த்தி மாமா மேலே நான் ரொம்பவே பாசத்தோடு இருந்தேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது. எங்கள் 2 பேருமே பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ண விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியுது. நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. ஈஸ்வரி அப்போது நம்ம ராஜா, மயில், ரோஹிணி எல்லாருமே இதை பார்த்துட்டு ரேவதியை பார்த்து, ரேவதி நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம், நாங்கள் எல்லாருமே உங்ககிட்ட பொய் சொன்னது உண்மைதான், நாங்கள் சொன்ன பொய்க்கும் உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்கிறாங்க, அக்கா உங்கள் யாரு மேலேயும் எனக்கு கோவம் இல்லை, ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு இப்படி பண்ணியிருக்காங்களே, எல்லா உண்மையும் மறைச்சு எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்களே, அதுவும் எவனோ ஒருத்தனுக்கு என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கல்ல, அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்தா எனக்கு அவ்வளோ கோவம் வருது அம்மா மேலே அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி ரொம்பவே கோவத்தோட பேசுகிறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. சந்திரா வந்துட்டு அவங்க அக்காவை பார்த்து, பாத்தியாக்கா இதுதான்க்கா ரேவதியோட உண்மையான கோணம், எப்படியாவது வந்துட்டு அவ உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சிட்டா. இந்த வீட்டில் யாருக்குமே உண்மையில பாசமே கிடையாது, ஆனால் நான் தாக்கா உண்மையில ரொம்ப பாசத்தோடையும் பிரியத்தோடையும் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் அவங்க அப்படி பேசுகிறாங்க. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பாக ரேவதிக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் ரேவதி என்ன பண்ண போகிறாங்க, இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது அப்கமிங் எபிசோடில் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.